விசேஷமாக இந்த நாளிலே ஒரு குழுவாக உங்கள் மத்தியிலே வர ஆண்டவர் ஒரு நல்ல பாக்கியத்தை கொடுத்தார். உங்களுக்கு தெரிந்தபடி அருகில் இருக்கிற மைதானத்திலே 300 மிஷினரிகளின் பிரதிஷ்டை கூடுகையானது கடந்த 2 நாட்களாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இறுதி நாள் கூடுகை இருக்கிறது. அதற்காக இந்திய தேசம் முழுவதிலும் இருந்து 22 மாநிலங்களிலிருந்து 50 மொழி பேசுகிற மிஷினரிகள் நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார்கள். நாம் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்திய தேசத்தின் எழுப்புதலுக்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறார். அந்த ஜெபத்தின் பதில் ஊழியர்கள் நம்ம மத்தியிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் இதே போல திரளான ஊழியர்களை இன்னும் எழுப்பும்படியாக நீங்கள் ஜெபித்துக்கொள்ள உங்களை அன்போடு நான் ஞாபகப்படுத்துகிறேன். விஸ்வவாணி ஊழியத்தின் மூலமாக 267 மொழி பேசுகிற மக்கள் மத்தியிலே ஆண்டவருடைய ஊழியத்தை இந்திய தேசத்தின் 25 மாநிலத்திலே நாம் செய்து கொண்டு வருகிறோம். விஸ்வவாணி ஊழியத்திற்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு தரிசனம் 1,00,000 கிராமங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை முன்வைத்து நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். எப்பொழுது நம்ம மத்தியிலே வந்திருக்கிற மிஷனரிகளை நான் அறிமுகம் செய்து வைக்க நான் ஆசைப்படுகிறேன். நம்ம மத்தியிலே வந்திருக்கிற ஊழியர்கள் திரிபுரா மாநிலத்திலிருந்தும் சிக்கிம் மாநிலத்திலிருந்து நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார்கள். கரங்களை தட்டி அவர்களை நாம் வரவேற்போமா? இவர்கள் யாருக்கும் தமிழ் தெரியாது. இவர்கள் எல்லாருமே சுதேச ஊழியர்கள். அவர்கள் சிக்கிமில் உள்ளவர்கள் பேசுகிற மொழி பேர் லெப்சா என்ற மொழி தான் அவருடைய தாய் மொழி. திரிபுராவிலிருந்து வந்திருக்கிறவர்கள் பேசுகிற மொழியின் பெயர் காக்பரோக் மொழி, அது அவர்களுடைய தாய்மொழி. இந்த நாளிலே அவர்கள் நம்மத்திலே சிறப்பு பாடல்களை பாட இருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து ஒரு 5 நிமிடம் ஊழியத்தை குறித்து நான் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். இப்பொழுது நம்ம மத்தியிலே வந்திருக்கிற சிக்கிம் சகோதரர்கள் முதலாவது ஒரு நேபாளி பாடலை நம்ம மத்தியிலே பாடுவார்கள். ஆண்டவருடைய ஊழியத்தை சிக்கிம் மாநிலத்திலே வெகு தீவிரமாக நம்முடைய மிஷனரிகள் நிறைவேற்றி கொண்டு வருகிறார்கள். கடந்த ஆண்டிலே நான் அவர்களை சந்திப்பதற்காக சிக்கிம் மாநிலத்துக்கு சென்று அவர்களோடு ஒரு 7 நாட்கள் நான் தங்கியிருந்தேன். நான் தனியாக சென்று அவர்களுடைய இல்லங்களிலே நான் தங்கியிருந்து அங்கே அவர்கள் செய்கிற ஊழியங்களை நேரிலே கண்காணித்தேன். ஆண்டவர் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். பயங்கரமான எதிர்ப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் வாய்ப்புகளை ஆண்டவர் தந்து கொண்டு வருகிறார். சிக்கிம் மாநிலத்திலே புத்தர்கள் மத்தியிலே ஆண்டவருடைய ஊழியத்திலே ஒரு பலத்த அறுவடை கர்த்தர் தருகிறார். நம்ம மத்தியிலே பாடல் பாடின சகோதரருடைய பெயர் சைமன் லெப்சா. அவர்கள் தும்மின் என்ற
பகுதியிலே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார்கள். அவர்களுடைய ஊழியத்திலே மூலமாக ஒரு புத்த பிச்சு அவர் குடும்பமாக மனம் திரும்பி அவருடைய திருச்சபையிலே அங்கமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல அருமையான சகோதரர், இவருடைய பெயர் யோங்ஸ்ரிங் லெப்சா. இவர்கள் சிக்கிம் மாநிலத்திலே ரக்ஸே என்ற பகுதியிலே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறார்கள். கடந்த முறை நாங்கள் அவர்கள் பணி செய்கிற இடத்துக்கு சென்றிருந்தோம். அங்கே ஒருவரும் கடந்து போக முடியாத ஒரு ரிமோட் ஏரியாவிலே நாங்கள் போவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பாக பயங்கரமான காட்சி அவர்கள் என்னிடத்தில் சொன்னார்கள். ஒரு 2 நிமிடம் அந்த இடத்துல நின்னால் என்னை தூக்கி அப்படியே அந்த மலையிலிருந்து வீசி இருக்கும் என்ற அவ்வளவு அகோர காட்சி. ஆனால் அந்த ரிமோட் ஏரியாக்குள்ளே சென்று ஆண்டவருடைய ஊழியத்தின் செய்ததின் பலனாக முதல் தலைமுறை விசுவாசிகள் 25 குடும்பங்கள் ஆண்டவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. போன வருடம் மாத்திரம் விஸ்வவாணி ஊழியத்தின் மூலம் இந்திய தேசம் முழுவதும் 187 முதல் தலைமுறை விசுவாசிகளின் திருச்சபை உருவானது. ஹல்லேலூயா. இயேசு உயிரோடு இருக்கிறார். இயேசு அற்புதங்களை செய்கிறார். இந்தியாவிலே நாம் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் தருகிறார். 3205 முழு நேர மிஷனரிகளை ஆண்டவர் நம்முடைய ஊழியத்திலே தந்திருக்கிறார். தொடர்ந்து சிக்கிம் மாநிலத்திற்காக நீங்கள் ஜெபியுங்கள். 1,00,000 கிராமத்தை நாம் சந்திக்க வேண்டும் என்பதிலே சிக்கிம் மாநிலத்திலே 200 கிராமத்தை சந்திக்க வேண்டும் என்று ஒரு டார்கெட்டை ஆண்டவர், ஒரு விஷன் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சிக்கிம் மாநிலத்தில் 600 கிராமங்கள் உண்டு. அதில் 200 கிராமத்தை இயேசுவுக்குள் சுதந்திரிக்க பிரயாசப்படுகிறோம். ஜெபித்துக் கொள்ள அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நம்ம மத்தியிலே வந்திருக்கிற திரிபுரா சகோதரர்கள் காக்பரோக் மொழியிலே ஒரு அடி பாடலை நம்ம மத்தியிலே பாடுவார்கள். காக்பரோக் மொழியிலே நல்ல ஒரு பாடலை நாம் கேட்டோம். திரிபுரா மாநிலத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய பலத்த அசைவுகளை ஒவ்வொரு நாளும் நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஏதோ ஒரு பகுதியிலே நூற்றுக்கணக்கான ஜனங்கள் திரிபுராவிலே ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டே வருகிறார்கள். ஹல்லேலூயா. நம்மத்திலே வந்திருக்கிற அருமையான சகோதரருடைய பெயர் ரஞ்சித் ரியாங். அவருடைய குடும்பம் முழுவதுமே பூஜாரியின் குடும்பம். அவரும் பூஜை செய்து கொண்டிருந்தவர். குடும்பமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பலமாக கிரியை செய்கிறார். திரிபுரா மாநிலத்திலே நாம் 600 கிராமங்களை சந்திக்க வேண்டும் என்று ஒரு இலக்கை வைத்து நாம் முன் சென்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய பெரிய கிருபையினால் அங்கே நம்முடைய ஊழியத்தை பொறுப்படுத்தி செய்கிற ரெவரண்ட் பிஸ்வஜித் ஜமாத்தியா
அவர்கள் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் பலத்த கிரியை செய்து கொண்டு வருகிறார். அவர் மூலமாக ஒவ்வொரு நாளும் ஞானஸ்நான ஆராதனைகள் நடைபெற்று கொண்டே வருகிறபடினாலே அந்த ஊரில் இருக்கிற நம்முடைய ஊழியர்கள் எல்லாம் சேர்ந்து அவருடைய பெயரை பிஸ்வஜித் ஜமாத்தியா என்பதற்கு பதிலாக பாப்டிசம் ஜமாத்தியா என்று மாற்றியிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வாதமான காரியங்களை இந்த திரிபுராவிலே செய்து கொண்டு வருகிறார். திரிபுரா என்றால் எங்கேயோ இல்லை, இந்தியாவில் தான் இருக்கிறது. ஆனால் அவர்கள் இங்கே இருந்து அவர்கள் வீட்டுக்கு போவதற்கு 6 நாள் ஆகும் ட்ரெயினிலே. அவ்வளவு தூரமான இடத்திலே இந்தியாவிலே இருக்கிறார்கள். அவர்கள் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நம் மத்தியில் நிற்கிற திரிபுரா ஊழியர்கள் ரியாங் என்ற மொழி பேசுகிறவர்கள். அவருடைய தாய்மொழி ரியாங், அவருடைய செகண்ட் லாங்குவேஜ் காக்பரோக் என்ற மொழி. தொடர்ந்து திரிபுராவில் நடைபெறுகிற ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கடந்த முறை திரிபுராவில் ஒரு ஆலய பிரதிஷ்டைக்காக கடந்து சென்றிருந்தேன். ஆண்டவருடைய கிருபையினால் அந்த கிராமத்தில் ஒரு முக்கியமான புண்ணிய ஸ்தலம். அங்கே ஆலயம் கட்டுவதற்கு அனுமதி கிடையாது, சுவிசேஷம் அறிவிப்பதற்கு அனுமதி கிடையாது. ஆனால் நம்முடைய மிஷனரிகள் தொடர்ந்து சென்றார்கள். கடும் எதிர்ப்பு, யாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. திடீரென்று ஒரு அழைப்பு அந்த ஊரிலிருந்து வந்தது. என்னுடைய மகள் சுகவீனமாய் இருக்கிறாள், அவளுக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது, அவளுக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி ஒரு குடும்பத்தினர் அழைத்தார்கள். நம்முடைய ஊழியர் அருகில் இருந்த 2-3 விசுவாசிகளோடு சென்று அந்த பெண்ணுக்காக ஜெபித்தார்கள். அந்த பெண் மனநிலை பாதிக்கப்பட்டு சரீரம் முழுவதும் பலவீனமாகி மரண படுக்கையில் இருந்தால். 21 வயது நிரம்பிய பெண். அந்த பெண்ணின் பெயர் நந்தினி, வாலிப பிள்ளை. அவர்கள் ஜெபித்தார்கள். அன்றைய தினமே கர்த்தர் தொட்டார், அற்புதங்களை செய்தார். ஒரே வாரத்திலே அந்த பிள்ளைக்குள் புது ஜீவனை ஆண்டவர் கொடுத்தார். முதல் குடும்பமாக அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அதைத் தொடர்ந்து 4 குடும்பங்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களுக்குள்ளே ஒரு ஆசை, நம்முடைய ஊரிலே ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இடம் தர யாரும் மறுத்து விட்டார்கள். விசுவாசி தனக்கு இருந்த இடத்தை விஸ்வவாணி ஊழியத்திற்கென்று கொடுக்க நாம் அதில் அஸ்திபார போட்டு வேலை செய்ய ஆரம்பித்த உடனே ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து எதிர்ப்பு. இது புண்ணிய ஸ்தலம், இங்கே ஆலயம் கட்டக்கூடாது என்று சொல்லி கலெக்டர் இடத்திலே, முக்கியமான உயர் அதிகாரிகளிடத்திலே அவர்கள் எல்லா பகுதியும் செய்து ஸ்டே வாங்கி வேலையை நிறுத்தி விட்டார்கள். சற்று நாள் வேலை தடைபட்டிருந்தது. திடீரென்று ஒரு உயர் அதிகாரி, ஒரு தேவ பிள்ளை அங்கே வந்தார். அவரிடத்தில் இந்த மனு கொடுக்கப்பட்டது. அவர் அதை விசாரித்து, இந்தியாவிலே எந்த ஒரு மகனும் மகளும் தனக்கு விருப்பமானதை செய்ய அதிகாரம் உண்டு, அந்த லேண்டுக்கு பட்டா மாத்திரம் இருக்கிறதா என்று கேட்டார். அதை உறுதி செய்த பின்பு அதை கட்டுவதற்கு அனுமதி வழங்கினார். மகிமையான ஆலயம் எழும்பினது. மகிமையான ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த ஆலய பிரதிஷ்டையின் போது அந்த ஆலயத்திற்கு எதிர்த்தாலே ஒரு குளம். அந்த குளத்திலே 4 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டது. அந்த பொன்னின் மூலமாக அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். தொடர்ந்து இந்த திரிபுரா மாநிலத்தில் நடக்கிற ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். வாய்ப்பு உள்ளவர்கள் எங்களோடு இணைந்து வட இந்தியாவிலே சுவிசேஷம் சென்றாத பகுதிகளை சந்திக்க வர உங்களை நாங்கள் அன்போடு கூட அழைக்கிறோம். திரிபுராவிலே மிகவும் பின்தங்கிய பகுதியிலே இன்டீரியராக வாழுகிறவர்கள், ஆனால் மிகவும் கரிசனை உள்ள அன்புள்ள மக்கள் ஊழியர்கள். அவர்கள் வீட்டிலே 4 பன்னி வளர்த்தால் போதும், ஒரு பிள்ளையை அவர்கள் கட்டி கொடுத்து விடுவார்கள். ஆகவே வீடு எல்லாம் பன்னிகள் கட்டி போட்டிருப்பார்கள். அப்படி அவர்கள் அவருடைய கலாச்சாரத்திலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு ஆண்டவருக்காக முழு நேரமாக அர்ப்பணித்து ஊழியம் செய்கிறார்கள். சகோதரர்களுக்காக ஒரு நிமிடம் நாம் எல்லாரும் கண்களை மூடி, இதை போல ஆண்டவர் இன்னும் திரளான ஊழியர்களை நமக்கு எழுப்ப வேண்டும். தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. இந்த காலையிலே நீர் எங்கள் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பெருக பண்ணும், ஊழியத்தின் எல்லைகளை விரிவடைய செய்யும். தொடர்ந்து உம்முடைய கரம் அசைவாடட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். இந்த நல்ல வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்து இந்த ஊழியத்திலே எங்களை அன்போடு அழைத்து எங்களை உற்சாகப்படுத்தின அருமையான கார்த்திக் கமாலியல் அண்ணன், பாஸ்டர் சாம், ரவி அண்ணன் மற்றும் சபையில் உள்ள எல்லா மூப்பர்களுக்கும் விஸ்வவாணி ஊழியத்தின் சார்பாக அந்த அன்பான வாழ்த்துக்களை, நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படிக்கு ஆண்டவராகிய இயேசுவானவர் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நான் தேவனாகிய கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கின்றேன். பிரதர் கார்த்திக் கமாலியல் அவர்களுக்காக தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரித்து அவர்களுக்கு என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
உடன் இருக்கக்கூடிய பாஸ்டர்ஸ் மற்றும் உடன் ஊழியர்களுக்காக நான் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரிக்கின்றேன். உங்களுடைய ஆலய ஆராதனையில் நான் பெருமைக்காக நான் சொல்லவில்லை. உங்களுடைய ஆலயத்தை தேவனாகிய கர்த்தர் திட்டம் பண்ணியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இதை திட்டம் பண்ணியிருக்கின்றார். ஆண்டவருடைய மகிமையான பிரசன்னம் நான் ஆராதனையை அனுபவித்தேன். ஜெபத்தில் தேவனாகிய கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னத்தை காண முடிந்தது. இது தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கென்று கொடுத்த தரிசனம். தேவனாகிய கர்த்தர் உங்கள் சபையை குறித்து அநேக திட்டங்களை வைத்திருக்கின்றார். மகத்தான காரியத்தை அவர் செய்ய போகிறார். ஒன்று சேர்ந்து நிலுங்கள். தேவனுடைய திட்டம் இது. பரிசுத்த ஆவியானவருடைய திட்டம். உங்களுடைய இந்த பட்டணத்தில் தேவனாகிய கர்த்தர் இதை ஸ்தாபித்திருக்கிறார். இது ஒரு மனுஷனிடத்திலிருந்து வந்த காரியம் கிடையாது. ஒருமனப்பட்டு கரத்தை உயர்த்தி தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா! நன்றி இயேசு சுவாமி. மகிமையின் பிரசன்னத்திற்கு நன்றி. ஹல்லேலூயா! நன்றி, நன்றி ஆண்டவரே. வானம் திறக்கப்பட்டிருக்கின்றதை காண்கின்றேன். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகின்றார், இது தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து வந்தது. இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான் என்று வேதவசனம் சொல்லுகின்றது. நிரூபித்து காட்டுவார். பரிசுத்த ஆவியானவர் இதை பொறுப்படுத்தி நடத்துகின்றார். எனக்கு அருமையானவர்களே, நான் பெருமைக்காக நான் சொல்லவில்லை. இது இயேசுவானவர் ஸ்தாபித்து இதை நடத்தி கொண்டு செல்கின்றார். அவருக்கு நீங்கள் கரம் கொடுக்கின்றீர்கள். ஹல்லேலூயா! ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் ஆண்டவருக்காக செய்கிறீங்க. நான் யோசித்தேன், ஐயோ இந்த நாளில் நம்ம குடும்பமாக வந்திருக்கலாம் போல் இருக்க. இந்த சர்ச்சில் இப்படி ஒரு மகிமையான காரியத்தை அது ஆண்டவராகிய கர்த்தர் நடத்தினா மட்டும்தான். இந்த ஆலயத்தை ஒரு மனுஷன் இடத்துல நான் சொல்கின்றேன், 100% இதை ஒரு மனுஷன் அல்ல, தேவனாகிய கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கின்றார். அதை தேவனாகிய கர்த்தர் தான் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை உங்கள் கண்கள் காண மகத்தான காரியத்தை செய்வார். பரிசுத்த ஆவியானவர் செய்வார். எனக்கு அருமையானவர்களே, நான் வந்து நின்ற உடனே நான் கேட்ட அந்த பாடல், நான் வாலிபனாக இருந்த பொழுது கேட்ட அதே பாடல், நான் ஆண்டவருக்குள்ளாக வந்த ஊழியத்தை தொடங்கின அந்த வேளை என் வாழ்க்கையில் கண்ணீரின் வழியாக நான் கடந்து போன பொழுது அந்த பாடலை பாடும் பொழுது என் உள்ளத்தில் சந்தோஷம் இல்லை, வேதனையோடு கூட தான் நான் பாடினேன். ஆனால் அன்றைக்கு நான் நினைத்தது உண்டு, ஆண்டவரே இந்த பாட்டை நான் இன்றைக்கு சந்தோஷமாக நான் பாடுவேன். ஆனால் நாளொன்று வந்தது, எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றினார். ஹல்லேலூயா! ஏசப்பா என்னாலும் எனக்கு தான் அவர் அன்பை அள்ளி தந்ததினால் சந்தோஷம்தான். எங்கள் ஏசப்பா என்னாலும் எனக்கு தான் அவர் அன்பை அள்ளி தந்ததினால் சந்தோஷம்தான். ஏசப்பா என்னை தேடி வருவார், சுகம் தருவார், ஆவி பொழிவார். என் வாழ்விலே அவரே சொந்தம், என் வாழ்விலே அவரே சத்தியம். ஏசப்பா ஏசப்பா என்னாலும் எனக்கு தான் அவர் அன்பை அள்ளி தந்ததினால் சந்தோஷம்தான். அல்லேலூயா! ஏசப்பா என்னாலும் எனக்கு தான் அவர் அன்பை அள்ளி தந்ததினால் சந்தோஷம்தான். ஏசப்பா
நல்ல ஒரு மியூசிக் டீம், நல்ல கோயா, நல்ல ஊழியக்காரங்க, எல்லாரும் ஆண்டவருக்காக செய்றீங்க. நீங்க ஆண்டவருக்காக செய்யுங்க, ஆண்டவருக்காக மட்டும் செய்யுங்க, ஆண்டவருக்காகவே செய்யுங்க, அதுல பலன். ஹல்லேலூயா. இந்த சர்ச்சில் நீங்க அங்கத்தினரா இருக்கிறதுக்காக சந்தோஷப்படுவீங்க. நாங்களும் பேசாம தூத்துக்குடிக்கு வந்துடலாம் போல் இருக்கு. ஆண்டவருக்கு சித்தமான நாங்கள் சர்ச்சில் அட்டன் பண்றதுக்காகவே அது ஒரு குடும்பமா வருவோம். ஏன்னா அவருடைய சர்ச் சர்வீஸை நாங்க என்ஜாய் பண்ணிட்டோம். அவங்க பாஸ்டர் சொன்னாங்க சாயங்காலம் எல்லாரும் வந்துருங்கன்னு சொல்லி. முடிஞ்சா வாங்க, சரிதானே? நாங்க என்ஜாய் பண்ணுவோம். நாங்க என்ஜாய் பண்ணுவோம், நீங்க முடிஞ்சா வாங்க. அவங்களை யாரையும் கட்டாயப்படுத்துகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கட்டாயப்படுத்துகிற தேவன் கிடையாது. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் சொன்னார், எல்லாரும் என்னை பின்பற்றணும் நான் சொல்லல. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினார், விருப்பம் இருந்தாவா? எத்தனை பேர் இயேசுவானவர் விருப்பத்தோடு பின்பற்றீங்க? உனக்கு விருப்பம் இருக்கும்னா முதலாவது கண்டிஷனே நீ உன்னைய வெறுக்கணும். அது என்ன அர்த்தம் தெரியுமா? ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து என்கின்ற வார்த்தை தன்னை காட்டிலும் இயேசுவை நேசிக்கணும்ன்றதான். தன்னை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கணும். எத்தனை பேர் நீங்க நேசிக்கிறீங்க? அவங்கள காட்டிலும் இயேசுவானவரை நேசிக்கிறீங்களா? உன்னை நேசிக்கிறது மாதிரி மற்றவங்களை நேசிக்கணும். இரண்டாவது கற்பனை அது. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பது இரண்டாவது கற்பனை. ஆனா உன்னிடத்தில் அன்பு கூறுவது மாதிரி ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுன்னு அவர் சொல்லல. ஏன் சொல்லல? உன்னிடத்தில் அன்பு கூறுறது மாதிரி எல்லாத்தையும் அன்பு செலுத்து, ஆனா உன்னிடத்தில் அன்பு கூறுறது போல என்னிடத்தில் அன்பு கூறுன்னு சொல்லல. உன்னிடத்தில் அன்பு கூறுவதை காட்டிலும் என்னிடத்தில் அன்பு கூற வேண்டும், அதுதான் முதலாவது கற்பனை. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்துமாவோடு அன்பு கூறுவாயாக. என்ன அர்த்தம்? உன்னை காட்டிலும் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறணும். ஹல்லேலூயா. ஆபிரகாம் தன்னை விட தேவனாகிய கர்த்தரை நேசித்தான். அதனால தான் அவர் என்ன சொன்னாலும் கேட்டாங்க. நீங்க அவ என்ன சொன்னாலும் கேட்பீங்களா? உட்காருன்னு சொன்னா உட்காரணும், எந்திரிக்கணும்னு சொன்னா எந்திரிக்கணும். நான் இங்க வரணும்னு விரும்புறேன், ஆனா என்னை ஆண்டவராகிய கர்த்தர் இல்ல நீ போகக்கூடாதுன்னு சொன்னா நான் போகக்கூடாது. நான் போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அவர் போன்னு சொல்றார், நான் போகணும். அதுதான் நம்மை காட்டிலும் ஆண்டவரை நேசிக்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்கள், எத்தனை பேர் நான் என்னை விட ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதுதான் தேவனாகிய கர்த்தர் மீது வைக்கக்கூடிய அன்பு. ஆகவே தான் நான் சொல்லுகின்றேன், ஆண்டவராகிய கர்த்தருடைய ஊழியக்காரனாக நான் டீச்சராக வேலை பார்த்தேன். ஹையர் செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கெமிஸ்ட்ரி போதித்தேன். 2002 முழு நேர ஊழியத்துக்கென்று வந்தேன். 10 ஆண்டுகள் ஆசிரிய உத்தியோகத்தில் இருந்தேன். மாணவர்களுக்கு சொல்லுவேன், இன்னைக்கு நீங்கள் வரலன்னா நாளைக்கு நான் அதை நடத்த முடியாது. நீங்கள் வரலன்னா நான் நடத்தினதை பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட கேட்டுக்கிடுங்க, அவ்வளோதான் நான் செய்ய முடியும். ஏனென்றால் நான் வேகமாக போக வேண்டும். அதே போல தான் நேற்றைக்கு வந்தவங்க அத்தனை பேரும் அதை சொல்ல முடியும். எனக்கு அருமையானவர்கள், ஆண்டவருக்கு சித்தமானால் அவர் இன்றைக்கு மாலையிலே ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு அநேகர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பின்பதாகவும் பரம்பரை சாபம் எங்கள் வாழ்க்கையில் இருக்கின்றது என்கின்ற கலக்கம் அநேகருடைய வாழ்க்கையில், பரம்பரை சாபம் என்று சொல்லி என் வாழ்க்கையில் இருக்கிறபடினால் நாங்கள் கஷ்டப்படுகின்றோம், எங்கள் முன்னோர்கள் செஞ்சது நாங்கள் கஷ்டப்படுகின்றோம் என்று அநேகர் சொல்லுகிறீர்களே, அதுக்கு வேதம் என்ன பதில் சொல்லுகின்றது? தகப்பன் தப்பு செஞ்சான், பிள்ளை ஒரு தப்பு செய்யல. தப்பு செஞ்ச தகப்பனுக்காக பிள்ளைய தண்டிப்பாரா? கோர்ட், அப்பா தப்பு செய்யறான், அப்பா கொலை செய்யறான், அவனுக்கு தண்டனை வழங்கும் முன்பதாக விசாரணை வேளையில் அவன் மரித்து போய்விட்டான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவனுக்கு பதிலாக உன் தகப்பன் செய்த காரியத்துக்காக அந்த தண்டனை நீ அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி பிள்ளைக்கு எந்த கோர்ட்டாவது தண்டனை வழங்கி இருக்கிறதா? இல்லை.
அப்படி இருக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் அப்படி செய்வாரா? உலகமே செய்ய மாட்டேங்குதுங்க. அவர் அன்பில்லாதவரா? அவர் என்ன செய்கின்றார்? பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறேன் என்று சொல்லி இருக்கின்றாரே, அதுதானே உங்க வாழ்க்கையில கலக்கம். அந்த வசனத்தை மட்டும்தானே நீங்க பார்த்திருக்கீங்க. ஏன் அதற்கு அடுத்த வசனத்தை நீங்க பார்க்கல? 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறேன், பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறேன் என்று சொன்னாரே, உண்மை. ஆனால் எப்பொழுது விசாரிக்கிறார் என்பதை அறிந்து கொண்டீர்கள் என்றால் கலங்க மாட்டீங்க. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் என்று சொன்ன அடுத்த வசனத்தை விட்டுட்டீங்களே. 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிற ஆண்டவரை உங்களுக்கு தெரியுமா? 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற தேவனாகிய கர்த்தரை தெரியவில்லையே. கிறிஸ்தவர்களே, வேதனையான காரியம். வேதத்தை படிக்காதபடினால தான். சாயங்காலம் இந்த காரியத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகின்றது? 3ஆம் 4ஆம் தலைமுறை விசாரிக்கிறாரே, எப்படி விசாரிக்கிறார்? அவர் அநீதி செய்ய மாட்டார். எப்பொழுது பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்தவனும். 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற தேவன் எப்படி செய்கின்றார் என்பதை மாலையில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளட்டும். இன்றைக்கு காலையில் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கென்று கொடுத்திருக்கின்ற செய்தியை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். கண்களை மூடி தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாளில் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட இந்த காலை ஆராதனையில் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட இடைப்படுவார். ஏசப்பா, என்னோடு கூட நீங்க பேசுங்க ஆண்டவரே. நீங்க நினைக்கிறீங்கல்ல, நான் ஆண்டவரோட தான் நடந்து போகின்றேன், ஆனா என் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள், வேதனைகளும், கண்ணீரும் என் ஆண்டவர் என் கூட இல்லையோ என்று நான் நினைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கின்றதே. ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருக்கிறீரா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை என்று கலங்கி இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் கூட இந்த நாளில் அவர் பேச போகிறார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி இருக்கிற தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். அவர் இருக்கிறாரா இல்லையா என்று சந்தேகப்படாதிருங்கள். இந்த காலையில் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களோடு கூட பேசுகின்றார். நான் உன்னோட கூட இருக்கிறேன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட பேசுகின்றார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்முடைய பாதத்தில் வந்து நிற்கின்றேன் ஐயா. அடியனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் உம்முடைய வார்த்தைகளாக இருக்கட்டும். எங்கள் தேவனாகிய கர்த்தர் வேதனையில கலங்கி நிற்கிற பிள்ளைகளுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீராக. சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை அளிக்கின்ற எங்கள் தேவனே, இந்த வேளையில் சோர்ந்திருக்கிற பிள்ளைகளை பலப்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்துவீராக. இருதயத்தில் உள்ள வேதனைகளை மாற்றி உம்முடைய பிள்ளைகளை மகிழ செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கலாம். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே,
கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். The Lord is with you. கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். நாம் எல்லோரும் சங்கீதம் 23 வாசிக்கும் பொழுது சங்கீதம் 23:4 என்ன சொல்கின்றது என்பதை வாசியுங்கள். நாம் இதை அறிக்கையிடுகின்றோம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடே இருக்கிறேன். நாம் சொல்லுகின்றோம், தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே என்னோடு கூட இருக்கிறீர் சொல்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாம். இப்ப சொல்லுகின்றோம். ஆனா நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகளும் வேதனைகளும் வரும் பொழுது, ஆண்டவரே நீங்க என் கூட இருந்திருந்தீங்கன்னா இப்படி நடந்திருக்காதேன்னு சொல்லத்தானே செய்றோம். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் என்று சொல்லி அறிக்கையிடுகின்றோம். இந்த வசனத்தை மாத்திரம் ஆண்டவர் கொடுத்தா, தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர்னு நீங்க சொல்லணும், நீங்க அறிக்கையிடணும். ஆனா அநேக வேளைகளில் நாம் இந்த வாக்கியத்தை அறிக்கை செய்ய மறந்து போய்விடுகின்றோம். என்ன செய்றோம் தெரியுமா? மறுபடி நியாயாதிபதிகள் 6:12 வாசியுங்கள். கர்த்தருடைய தூதனானவர். கர்த்தருடைய தூதன் ஆனவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? தூதன் கிடையாது, கர்த்தருடைய தூதன் ஆனவர். கர்த்தர் தான். அத அடுத்தது வாசித்து பார்த்தீங்கன்னா அது கர்த்தர் தான் என்பது தெரியும். என்ன சொல்லுகின்றார்? கர்த்தரே வந்து நின்று சொல்லுகிறார். வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, கிதியோனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். யார் சொன்னது? கர்த்தர். கர்த்தருடைய தூதனானவரே சொல்லுகிறார், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? வாசிங்க தொடர்ந்து. அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, கிதியோன் ஆண்டவரை நோக்கி, ஆ என் ஆண்டவனே, ஆ என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால், கர்த்தர் எங்களோட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. கர்த்தர் எங்களோட இருந்தார்னா எங்க மீதியானியர் கரத்துல நாங்க இப்படி கஷ்டப்படுவோமா? இவ்வளவு பாடுகளை அனுபவிப்போமா? எங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை நாங்க பார்க்கிறோம். கர்த்தர் தான் சொல்லுகிறார், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லுகின்றார். அவர் பொய் சொல்ல மாட்டார் தானே? அவர் பொய் சொல்ல மாட்டார். அவர் சொல்லும் பொழுது இவன் சொல்லுகின்றான், கர்த்தர் எங்களோட இருந்தா இவையெல்லாம் எங்களுக்கு ஏன் நடக்க வேண்டும்? எங்க ஊழியத்தில் எங்களோடு இருக்கக்கூடிய ஒரு வாலிப சகோதரன், அவன் வட இந்தியாவுக்கு பைபிள் காலேஜுக்கு போனான். அங்கு படித்துக் கொண்டிருந்த வேளையில் திடீரென்று எங்களுக்கு செய்தி வந்தது. அவனுடைய நண்பர்கள் எனக்கு போன் பண்ணினார்கள், பிரதர், நம்முடைய சகோதரனுக்கு பிளட் கேன்சர் வந்திருக்கிறது என்று சொன்னார்கள். இரத்த புற்றுநோய் வந்தது. அவன் இருதயம் எல்லாம் உடைந்து நொறுங்கி போனது. இரத்த புற்றுநோய் வர்றவங்களோட ஆண்டவர் இருப்பாரா, இருக்க மாட்டாரா?
இருப்பாரா இருக்க மாட்டாரா? கேன்சர் உள்ளவங்களோட ஆண்டவர் இருப்பாரா இருக்க மாட்டாரா? நேற்றைக்கு வரைக்கும் அவனுக்கு எந்த நோயும் கிடையாது, ஆரோக்கியமாக இருந்தான். இன்னைக்கு அவனுக்கு இரத்த புற்றுநோய். ஆரோக்கியமாக இருந்த பொழுது அவனோடு கூட இருந்த தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு ஆரோக்கியம் குறைந்து போய் வியாதிப்பட்டவன அவனை விட்டு போயிடுவாரா? மனுஷன் போவாங்க, தேவனாகிய கர்த்தர் ஒருபோதும் போக மாட்டார். அவர் உனக்கு வாக்கு பண்ணி இருக்கின்றார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி இருக்கிறாரே. 100% சொல்லுகின்றேன். வியாதியோடு கூட இருக்கிறீங்களா? தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகின்றேன். அந்த தம்பிக்கு நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவருடைய சமூகத்தில் போய் விழுந்தேன். ஆண்டவரே, எங்களோடு இருந்த சகோதரனுக்கு இப்பொழுது பிளட் கேன்சர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் என்ன தெரியுமா சொன்னார்? அவனை நான் நிலைநிறுத்துவேன், அவன் எனக்கு ஊழியம் செய்வான் என்று தேவனாகிய கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. அவனை டாக்டருக்கு பரிசோதித்து விட்டு இவன் பிழைப்பதற்கு 10% தான் வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னார்கள். அவனை ட்ரீட்மெண்ட்குள்ளாக கொண்டு போனார்கள். வெள்ளூர் சிஎம்சியில் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொண்டிருந்த வேளையில் தான் அவனுக்கு போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணினார்கள். அதை பண்ணுவதற்கு முன்பதாக என்னிடத்தில் அவன் சொன்னான், அண்ணன், எனக்கு போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண போகிறார், இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தால் நான் பிழைத்துக் கொள்வேன். ஆனால் இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், நீ வாலிபனாக இருக்கின்றாய், நாளைக்கு உனக்கு திருமணம் ஆனால் உனக்கு குழந்தை பிறக்கிறதற்கு வாய்ப்பு குறைவு. காரணம், இந்த ட்ரீட்மெண்ட் உயிரணுக்களை அழித்துவிடும். என்ன சொல்லுகிறாய் என்று கேட்ட பொழுது என்னிடத்துல கேட்டான். நான் சொன்னேன், கவலைப்படாதா, நீ அந்த பாதையின் வழியா கடந்து போ, ட்ரீட்மெண்ட் கொடுப்பதற்கு ஏற்றுக்கொள் என்று சொல்லி கடந்து போகக்கூடிய வேளையில் அவன் சொன்னான், அண்ணே, எனக்கு அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறார்கள், ஒரு பெயின்ஃபுல் ட்ரீட்மெண்ட், அது தாங்கிக் கொள்ள முடியாத வேதனையான ஒரு சிகிச்சை, அதன் வழியா நான் போகும்போது ஆண்டவர் என் கூட இருந்தா மட்டும்தான் நான் பிழைப்பேன், அவர் என் கூட இருந்தா மட்டும்தான் என்னால தாங்க முடியும். ஆனா சிலுவையில தொங்கிக் கொண்டிருந்த நம்ம அப்பாவுக்கு தெரியுங்க வேதனையின் உச்சக்கட்டம் எப்படி இருக்கும் என்று சொல்லி. ஆகவே நீ சோதிக்கப்பட்டு பாடுபடும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, அந்த ட்ரீட்மெண்ட்குள்ளாக கடந்து போய் வெளியே வந்தான். நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு தேவனாகிய கர்த்தர் அவனை மறுபடி நிலைநிறுத்தினார், ஊழியக்காரனாக கொண்டு வந்து நிறுத்தினார், ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய தொடங்கினான். நடந்தது என்ன தெரியுமா? அடுத்த அதிசயமான காரியத்தை ஆண்டவர் செய்தார். ஆரோக்கியமாக இருந்த பொழுது அவனோடு கூட இருந்த தேவனாகிய கர்த்தர் அவன் வியாதிப்பட்ட பொழுது அவனை விட்டு விலகல, அவனோடு கூட தான் இருந்தார். அந்த ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளாக கடந்து போன பொழுது அவனோடு கூட தான் அவர் இருந்தார். ஆனா அவனுக்கு இரத்த புற்றுநோய் வந்த பொழுது அநேகர் சொன்னது என்ன தெரியுமா? ஆண்டவர் உன் கூட இல்லை, அதனால தான் உனக்கு இந்த வியாதி வந்துருச்சு. ஆனா உலகம் சொல்லும், இயேசுவானவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? உனக்கு இரத்த புற்றுநோய் தான், ஆனா நான் உன்னோடு கூட தான் இருக்கின்றேன், நான் உன்னோடு கூட தான் இருக்கின்றேன். நீ விசுவாசிக்க முடியாத உன்னால என் கூட நீங்க இருந்திருப்பீங்கன்னா எனக்கு ஏன் இந்த வியாதி? என் கூட நீங்க இருந்திருப்பீங்கன்னா எனக்கு ஏன் இந்த கஷ்டம்? எனக்கு ஏன் இந்த பெயின்ஃபுல் ட்ரீட்மெண்டா? எனக்கு ஏன்? நீ நினைக்கலாம். ஆனால் ஒன்று சொல்லுகின்றேன், தேவனாகிய கர்த்தர் உன் கூட தான் இருக்கின்றார். அதை நான் சொல்லல, தேவனாகிய கர்த்தர், கிதியோனுக்கு சொன்ன தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு சொல்லுகின்றார், உன்னோடு கூட நான் இருக்கின்றேன். என்ன ஆச்சரியம் தெரியுமா? என்னிடத்துல சொன்னா, அண்ணே,
நான் ஊழியம் செய்கிறத தொடங்கின உடனே அநேகர் எனக்கு பெண் கொடுக்கும்படிக்கு வருகிறார்கள் என்று நான் சொன்னேன், நீ பிளட் கேன்சர்ல இருந்து சுகம் பெற்றிருக்கிறாய் என்பதை முதலாவதே சொல்லிவிடு, அதை மறைக்க வேண்டாம். அதே போல அவன் சொன்ன உடனே பெண் கொடுக்கிறேன்னு வந்தவங்களாம் ஓடி போயிட்டாங்க. ஆண்டவர் சுகம் கொடுத்தாலும் உன்னைய உலகம் விட்டு வெளியே போயிடும். ஆனா பெண் கொடுக்கிறேன்னு வந்தவங்க ஓடுறாங்க. இயேசுவானவர் ஓடவே மாட்டாரியா, உன் கூட தான் இருப்பாரு. என்ன நடந்தது தெரியுமா? ஒரு குடும்பத்தினர் வந்து அவனுக்கு பெண் கொடுக்க முன் வந்தார்கள். அவனுக்கு திருமணமானது. அடுத்த மாதத்தில் அவனுடைய மனைவி கருத்தரித்தாள். ஹல்லேலூயா! தேவனாகிய கர்த்தர் தேவன் தானையா. இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையை கொடுத்திருக்கின்றார். தேவனாகிய கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஒன்று சொல்லுகின்றேன், என்றைக்கு ஆண்டவருக்கென்று நீ உன்னை அர்ப்பணித்தாயோ, ஆண்டவராகிய கர்த்தருடைய ஊழியத்துக்கென்று உன் காலடி எடுத்து வைத்தாயோ, உன் கால் தள்ளாடினாலும் உன் கூட தேவனாகிய கர்த்தர் இருப்பார், ஸ்திரப்படுத்துவார். இன்றைக்கு தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். நீ எழுந்து நிமிர்ந்து நின்று தேவனாகிய கர்த்தருக்கு சாட்சி கொடுப்பார். அந்த தம்பியை நான் முதலாவதாக ஒரு வாலிப கூட்டத்தில் தான் சந்தித்தேன். அவனை எப்பொழுது அவன் எனக்கு அறிமுகமானான் என்றால், ஒரு பாடலை அவன் பாடியதை நான் கேட்டேன். அதற்கு முன்பதாக யாரும் அந்த பாடலை பாடியதை நான் கேட்கல. ஒரு பழைய பாடல் தான். நேர்த்தியாக அந்த பாடலை பாடுவான். என் இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம், என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும். என் இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம், என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும். உளையான சேற்றினின்றே வியாதிப்பட்ட வேளையில் அவனுக்கு ஒரே ஒரு காரியத்தை நான் சொன்னேன், தேவரே என்னோட கூட இருக்கிறீர் என்று சொல். நீர் என்னோடு கூட இருப்பீர் என்றா இப்படி நடந்திருக்குமான்னு சொல்லாதா? 23 சங்கீதம் 23:4 சொல்லுங்க. தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். இந்த வார்த்தைய அறிக்கையிடுங்க. கஷ்டமா இருக்கும், அப்படித்தானே? ஒரு முறை ஒரு பட்டணத்துக்கு நான் ஊழியத்துக்கு போயிருந்தேன். அந்த இடத்துல செய்தி கொடுக்கும் முன்பதாக ஒரு வாலிப சகோதரன் நின்று ஆராதனை நடத்தினார். நான் ஆராதனை நடத்தின அந்த வேளையில் நான் கவனித்தேன், அந்த சகோதரனோடு கூட தேவனாகிய கர்த்தர் நின்று கொண்டு அவனோடு கூட ஆண்டவர் நடத்தி கொண்டு செல்கின்றனர். அந்த அளவுக்கு தேவனுடைய பிரசன்னம்.
அவனோடு கூட ஆண்டவர் இருக்கிறார் என்பதை கண்டுகொள்ள முடிந்தது. ஆனா அந்த கூட்டம் முடிந்த பின்பதாக அவங்க வீட்டுக்கு எங்களுக்கு இரவு போஜனத்துக்கு நாங்கள் அழைத்து சென்றோம். அடுத்த நாள் கூட்டத்துக்காக ஆயத்த ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்ற அந்த சகோதரன் கடந்து போன பின்பதாக அவனுடைய பெற்றோர் எங்களுக்கு ஆகாரம் பரிமாறிக்கொண்டிருந்த அந்த வேளையில் அவர்கள் சொன்னார்கள், பிரதர், எங்க பிள்ளையனுடைய வாழ்க்கையில இப்படி நடந்து விட்டது. அவன் பார்க்கறதுக்கு தான் சந்தோஷமா இருக்கிறது மாதிரி இருக்கான், ஆனா அவன் வாழ்க்கையில நடந்தது யாராலையுமே சந்தோஷமா இருக்க முடியாது. என்ன தெரியுமா, சிறு வயதிலிருந்தே ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவருடைய வழியில நடந்து வந்தான். வாலிப பிராயத்தில் ஆண்டவரோடு கூட இருந்தான். வலதுபுறம் இடதுபுறம் விலகாதபடிக்கு ஆண்டவருடைய வழியிலே நடந்து சென்றான். அந்த வேளையில் அவனுக்கு பெண் பார்க்கும்படிக்கு பெற்றோர் பிரயாசப்பட்டு ஜெபித்து அவனுக்கு திருமண ஏற்பாடுகளை செய்தார். ஆண்டவர் ஒரு வாழ்க்கை துணையை கொடுத்தார். சில நாட்கள் தான் இருக்கும். இவன் அலுவலகத்தில் ஒரு நாள் இருக்கும் பொழுது வீட்டிலிருந்து மனைவி போன்ல அழைத்தாள். அவள் சொன்னாள், இந்த ஷாப்பிங் மால் கிட்ட நான் இன்னும் 1 மணி நேரத்தில் அங்கே நான் நிற்கிறேன், நீங்கள் அங்கு வாருங்கள் என்று சொன்னாள். அவன் கேட்டான், சாயங்காலம் நம்ம ஷாப்பிங் போலாமே, என்ன அவசரம் என்று. இல்லை, நீங்கள் 1 மணி நேரத்தில் அங்கே வந்து விடுங்கள். என்னதோ ஏதோ என்று பதறிக்கொண்டு இவன் அங்கு ஓடினான். அங்கு அவன் கண்ட காட்சி, தன் மனைவி இன்னொருத்தனோடு கூட நின்று கொண்டிருந்தாள். அவள் தன் புருஷனை பார்த்து சொன்னாள், இனிமேல் உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, என்னை நீ மறந்து விடு என்று சொல்லிவிட்டு அவனோடு கடந்து போய்விட்டான். இந்த நேரத்தில் ஆண்டவரே என் கூட நீங்க இருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? என் கூட நீங்க இருந்திருந்தீங்க நான் இப்படி நடந்திருக்குமா ஆண்டவரே, அப்படித்தானே சொல்லுவோம். அவனுடைய பெற்றோர் சொன்னார்கள், பிரதர், ஆண்டவர் எங்க கூட இருந்திருந்தார்னா எங்களுக்கு இப்படி நடந்திருக்காதே, எங்க குடும்பமே தலை குனிந்து நிற்கின்றோம் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த சகோதரனிடத்தில் பெற்றோர் சொன்னது, அப்பா ஏன் கவலையோடு கூட இருக்கின்றார், உனக்கு நாங்கள் இன்னொரு திருமணம் செய்ய எல்லா காரியத்தையும் செய்யட்டும் என்று சொன்ன பொழுது அவன் சொன்னான், இல்லை, என் மனைவி தான் என்னை விட்டு போய்விட்டாளே ஒழிய இயேசு என்னை விட்டு போகல. இயேசு என் கூட இருக்காரு. என் மனைவி தான் எனக்கு துரோகம் செஞ்சா, என் ஆண்டவர் எனக்கு துரோகம் பண்ணல. இயேசுவானவர் என் கூட இருக்கின்றார். எனக்கு அருமையானவர்களே, அவன் விசுவாசிக்கின்றான், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். பெற்றோர் சொல்லுகிறார்கள், ஆண்டவர் எங்களோடு இருந்திருப்பார்னா இப்படி நடந்திருக்குமா? கிதியோனை போல இன்றைக்கு அநேகர் சொல்லுகிறீர்கள். ஒன்று சொல்லுகின்றேன், ஆண்டவர் சொன்னதை உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன், தயவு செய்து கர்த்தர் எங்களோடு இருந்தால் எங்களுக்கு இப்படி நடந்திருக்குமா என்று ஒரு நாளும் சொல்லாதிருங்கள். காரணம், அந்த வார்த்தை மாத்திரம், அதன் ரகசியத்தை உங்களுக்கு நான் சொல்கின்றேன். அந்த வார்த்தையில் தேவனாகிய கர்த்தருக்கு பிடிக்காத நாமம் ஒன்று அதில் இருக்கின்றது. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்கின்றார் கிதியோனிடத்தில். அவன் சொல்லுகின்றான், கர்த்தர் எங்களோடு இருந்தார் இவையெல்லாம் நடக்குமா, எங்களுக்கு இப்படி நேரிடுமா? கர்த்தர் எங்களோட இருந்தால் அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் என் கூட இல்லைன்னு அர்த்தம். எனக்கு அருமையானவர்களே, அந்த வார்த்தை நீங்களாகவே அறிக்கையிடுகிறீங்க. கர்த்தர் எங்க கூட இல்லைன்னு சொல்லி நீ அறிக்கையிடுகின்றாய். நீ சொல்லக்கூடிய காரியம் பொய். கர்த்தர் உன் கூட தான் இருக்கின்றார். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் என்று சொல்ல வேண்டிய நேரம் அதுதான். அந்த சகோதரன் சொன்னா, என் தேவன் என்னோடு கூட தான் இருக்கின்றார். இயேசு என்னோட இருப்பதை நினைச்சுட்டா என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. பாடலுக்குள்ளாக போக வேண்டாம்.
காலை ஆராதனை சாயங்காலம் கூட்டம் மாதிரி ஆயிரும். சாயங்காலம் அதிகமாக நேரத்தை நான் எடுத்துக்கொள்வேன். காலை ஆராதனை அதிகமாக நேரத்தை நான் எடுத்துக்கொள்ள நான் விரும்பல. நம்ம கூட அவர் இருக்கின்றார். இன்னொரு சம்பவத்தை இதே போல இன்னொரு சம்பவத்தை சொல்லி இந்த நாள் செய்தியை நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது நீ சூழ்நிலைமைய பார்க்கிற, இருக்கக்கூடிய பிரச்சனைய பார்க்கிற, அதை பார்த்து விட்டு நீ என்ன சொல்கின்றாய்? கர்த்தர் எங்களோடு இருந்திருப்பார் என்றால் இது எல்லாம் நேரிடுமா என்று சொல்கின்றாய். அந்த வாக்கியம் கர்த்தர் எங்களோடு இருந்தால் அப்படி என்றால் என் கூட இல்லை என்று நீ சொல்கின்றாய். சொல்லாதீங்க. காரணம் அவர் உன் கூட தான் இருக்கின்றார். பிரச்சனை சந்தோஷமா இருக்கும் பொழுது மட்டும் நம்ம அப்பா கிடையாதுங்க. கண்ணீர்ல போகும் பொழுது அவர் தான். என்னை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நான் இயேசுவானவரை ஏற்றுக்கொண்ட பின்பதாக நாம் போன கண்ணீரின் வாழ்க்கை தான் அதிகம். ஆனா அந்த நேரத்தில் அவர் தோள்ல தூக்கி போட்டு சுமக்கிறத நான் பார்த்திருக்கின்றேன். இன்றைக்கும் அவர் சுமக்கின்றார். சில நேரத்தில் இருதயம் உடைஞ்சு நொறுங்கி போய் வந்து கதறி அழுவேன். வந்து அப்படியே அணைத்துக் கொள்ளுவா. அவர் ஒருத்தர் தாங்க. நம்ம மேல் அவர் வச்சிருக்கிற அன்புக்கு அளவே கிடையாது. அவர் சொல்லுவார், பிரச்சனை வந்தோன்னு உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். உன் வாழ்க்கையில நீ ஆசீர்வாதமா இருக்கும் பொழுதல்ல, நீ வசதியா இருக்கும் பொழுது மாத்திரம் உன் கூட இருந்து விட்டு அந்த வசதி விட்டு திடீரென்று கஷ்டமான நிலைமைக்குள்ளாக போகும் பொழுது உன்னை விட்டு போக மாட்டேன். நான் உன் கூட தான் இருப்பேன். உலகத்தான் போயிருவான், நான் உலகத்தான் கிடையாது. நான் உன்னுடைய தகப்பன், நான் உன்னுடைய தெய்வம், உன் கூட தான் நான் இருக்கின்றேன். ஹல்லேலூயா. யோபு ஆரோக்கியமாக இருந்த பொழுது அவனோடு கூட இருந்த தேவன் அவன் வியாதிப்பட்ட பொழுது அவனை விட்டு போயிட்டாரா? வசதியாக இருந்த யோபுவோடு கூட இருந்த தேவனாகிய கர்த்தர் வசதி எல்லாவற்றையும் இழந்து போன நேரத்தில் அவனை விட்டு போய்விட்டாரா? பிள்ளைகள் அவனோடு கூட இருந்த நேரத்தில் பிள்ளைகள் எல்லாம் மரித்து போன உடனே ஆண்டவர் அவனை விட்டு போய்விட்டாரா? தேவனாகிய கர்த்தர் பிசாசுக்கு அனுமதி கொடுத்தாரே ஒழிய அவர் யோபுவை கைவிடவில்லை. யோபுவோடு கூட தான் இருந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர். எனக்கு அருமையானவர்களே, நீ எதை பார்க்கிற? யோபுவுக்கு வியாதி வந்துச்சு, அதைத்தானே பார்க்கிற? யோபு இருக்கதை இழந்து போனான், அதைத்தானே பார்க்கிற? யோபுனுடைய பிள்ளைங்க இறந்து போச்சு, அதைத்தானே பார்க்கிற? இந்த காரியத்தை பார்க்காத, நாளைக்கு நடக்கக்கூடிய காரியத்தை பாரு. இப்பொழுது அவனோடு கூட இருந்த தேவனாகிய கர்த்தர் வியாதிப்பட்ட பொழுது, வசதியை இழந்து போன பொழுது, பிள்ளைகள் இழந்து போன பொழுது அவனோடு கூட இருந்த தேவனாகிய கர்த்தர் தான் இப்பொழுது மகிமையான காரியத்தை செய்தார். எல்லாவற்றிலும் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இழந்து போன எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் இரட்டிப்பாக கொடுத்தார். சரீரம் செத்து போன அளவில் இருந்த அவனுடைய சரீரத்தில் ஆரோக்கியத்தை கொடுத்து 10 பிள்ளைகளை பெற்றெடுக்க பலனை கொடுத்தாரே. தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட என்றென்றும் அவனோடு கூட இருந்தார் என்பதை நிரூபித்து காட்டினார். உங்களுக்கும் அப்படி நிரூபிப்பா. இன்னைக்கு நடந்ததை பார்க்காத, நேத்து நடந்ததை பார்க்காத, நாளைக்கு நடக்க போகிறத பாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய தேவனாகிய கர்த்தர் உனக்கு தெரியல, நாளைக்கு அவர் செய்யும் பொழுது நீ சொல்லுவாய், உன் கூட தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார் என்று. நீ மாத்திரமல்ல, உலகமே சொல்லும் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் என் கூட இல்லைன்னு சொல்லாதீங்க. காரணம் அவருடைய வாக்குத்தத்த வசனம் சொல்கின்றது, உன்னோடு கூட இருக்கிறார். ஒரு ஊருக்கு நான் ஒரு வல்லமை முகாமுக்காக நான் போயிருந்தேன். அங்க அந்த கூட்டம் முடிந்து என்ன ஒரு வாலிப தம்பி அழைத்து கொண்டு என்ன வழி அனுப்ப வந்தான். அவன் வந்த பொழுது மிகுந்த சோர்வோடு கூட இருந்தான். அந்த வேளையில் நான் அவனை பார்த்து கேட்டேன், தம்பி நீ என்ன பண்ணுகின்றாய் என்று. அண்ணன், நான் +2 எழுதி இருக்கிறேன், மார்க் வந்துருச்சு, நான் எதிர்பார்த்தது கிடைக்கல. நீ என்ன எதிர்பார்த்தா என்று கேட்டேன். நான் MBBS சீட்டு கிடைக்கும்னு நினைச்சேன். வந்த மதிப்பெண்களை பார்த்தா எங்கேயுமே கிடைக்காது எனக்கு. அவன் சொன்னான்,
ஆண்டவர் மாத்திரம் என் கூட இருந்திருப்பாருன்னா எனக்கு எம்பிபிஎஸ் சீட்டு கிடைச்சிருக்குமே. அப்படித்தானே சொல்றீங்க? அவர் உன் கூட இல்லை, அதனால தான் எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கலன்னு சொல்றிய. எம்பிபிஎஸ் சீட்டு தான் கிடைக்கலையே ஒழிய உன் கூட அவர் இருக்கிறான்றது உனக்கு தெரியலையே. அவன்கிட்ட சொன்னேன், கவலைப்படாத, நான் உனக்காக ஜெபிக்கட்டும் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சொன்னார், நான் அவன் கூட இருக்கிறேன் என்று சொல், நான் அவனோடு கூட இருக்கிறேன் என்று சொல் என்று சொன்னார். அந்த வார்த்தையை நான் சொன்னது தான். அவன் சொன்னான், என் இருதயத்தில் அப்படி ஒரு சந்தோஷம். இது என்ன? நான் சொன்னேன், இது என்னுடைய வார்த்தை அல்ல, தேவன் சொன்னதை தான் உனக்கு சொல்லுகின்றேன். அவன் கேட்டான், ஆண்டவர் என் கூட இருக்கிறார்னு சொல்றீங்க, நான் நம்புறேன். ஆனா ஆண்டவர் என் கூட இருந்திருந்தாருன்னா எனக்கு எம்பிபிஎஸ் சீட்டு கிடைச்சிருக்குமே. திரும்பி திரும்பி அதே பாட்டு தான். நான் சொன்னேன், உனக்கு எம்பிபிஎஸ் சீட்டு கிடைப்பது ஆண்டவருடைய சித்தம் அல்ல, அதைவிட மேன்மையான ஒன்றை உன்னோடு கூட இருக்கிற தேவன் உனக்கு வைத்திருக்கிறார். நீ ஆண்டவராகிய கர்த்தருடைய ஊழியத்தை செய்வாய். ஹல்லேலூயா. ஏன் இந்த காரியத்தை ஆண்டவர் எனக்கு செய்யவில்லை என்று சொல்லிவிட்டு நீ நினைச்சது கிடைக்கலன்னு சொன்னவன ஆண்டவர் என் கூட இருந்திருப்பாருன்னா எனக்கு இது கிடைச்சிருக்குமே. ஒரு காலேஜ் ரிட்ரீட்டுக்கு நான் போயிருந்தேன். ஒரு நாள் முழுவதும் அவங்களுக்கு காலேஜ் லெக்சரர்ஸ்க்கு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டேன். அப்ப அங்க இருந்த காலேஜ் பிரின்சிபல் அவங்க சொன்னாங்க, நான் எங்க காலேஜ்லயே எத்தனையோ சீனியர் டீச்சர்ஸ் இருக்காங்க, ஆனா அவங்கள எல்லாம் விட்டு விட்டு என்னைய ஏன் ப்ரமோட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. கல்லூரி பேராசிரியையாக இருந்த என்ன அவங்க ப்ரமோட் பண்ணி கல்லூரி முதல்வராக்குனாங்க. ஏனென்று தெரியல. என்னை விட அநேக சீனியர் டீச்சர்ஸ் இருக்காங்க என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனா இது ஆண்டவர் தான் செய்திருப்பார் என்று நான் நினைக்கிறேன் என்று சொன்னார்கள். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்றும் சொன்னார்கள். அதன் பின்பதாக நான் அந்த மாலை கூட்டம் முடிந்த பின்பதாக ஒரு வயதான ஒரு லெக்சரர் வந்து ஜெபிக்க வந்தார். அவர் சொன்னாங்க, இந்த காலேஜிலேயே சீனியர் டீச்சர் நான் தான், எனக்கு தான் பிரின்சிபல் போஸ்ட் கிடைச்சிருக்கணும், நான் பிரின்சிபல் போஸ்ட் கிடைக்கும் என்று எவ்வளவோ காத்திருந்தேன், ஆனால் எனக்கு கிடைக்கல. ஆனா ஆண்டவர் என் கூட இருந்திருப்பாருன்னா எனக்கு அந்த போஸ்ட் கிடைச்சிருக்கும். அவளோடு கூட ஆண்டவர் இருந்தபடினால தான் என்னை விட வயது குறைஞ்ச அவங்களுக்கு அது கிடைத்திருக்கிறது என்று சொன்னார்கள். நீங்க என்ன சொல்றீங்க? அவங்களோட ஆண்டவர் இருக்கிறபடியினால் அது அவர்களுக்கு கிடைத்ததுன்னு சொல்றீங்க. சரி, ஆண்டவர் என் கூட இருந்திருப்பாருன்னா எனக்கு அது கிடைச்சிருக்குமே. ப்ரமோஷன் கொடுத்தா ஆண்டவர், ப்ரமோஷன் கொடுக்கலன்னா ஆண்டவர் கிடையாதா? ஒருத்தனை டீ ப்ரமோட் பண்ணார் தெரியுமா உங்களுக்கு? டீ ப்ரமோஷன் பண்றவனோட ஆண்டவர் இருப்பாரா இருக்க மாட்டாரா? யோசேப் எங்க இருந்தான்? அடிமையா வீட்டில் உட்கார்ந்துருந்தான். இப்போ ஜெயிலுக்கு போயிட்டான். அது டீ ப்ரமோஷன் தானே? டீ ப்ரமோஷனா இல்லையா? சாதாரணமா உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தான், அடிமையா உட்கார்ந்துருந்தான். அவன் இப்பொழுது எங்க போனா? செய்யாத குற்றத்துக்காக சிறைச்சாலையில போடப்பட்டானே. டீ ப்ரமோட் ஆகிறது, இருக்கக்கூடிய பதவியிலிருந்து கீழே போவது. நன்றாக ஒரு சாதாரண ஒரு வேலைக்காரனாக இருந்தவன் இப்பொழுது சிறைச்சாலையில கைதியாக போனான். ஆண்டவர் அவன் கூட இல்லையா? ஆண்டவர் அவன் கூட இல்லையா? கூட இல்லையான்னு சொல்றீங்களே. ஆண்டவர் முதல்லையும் அவன் கூட தான் இருந்தாரு. அடிமையா இருந்த பொழுதும் அவன் கூட தான் இருந்தாரு. ஜெயில போடப்பட்ட பொழுதும் அவன் கூட ஆண்டவர் இருந்தாருன்னு சொல்லி ஆதியாகமம் 39:21 சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அந்த யோசேப் எங்க இருந்தான் தெரியுமா? ஆதியாகமம் 39:20 வாசிங்க. அவன் எங்க இருந்தான்? ஆதியாகமம் 39:20. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்த பொழுது, அடுத்த வசனம், கர்த்தரோ யோசேப்போடு இருந்து. கர்த்தர் யார் கூட இருந்தாரு? கர்த்தர் ஒரு மனுஷனோட இருந்தா அவனுக்கு ஜெயில் தண்டனை கிடைக்குமா கிடைக்காதா? அது எப்படிங்க கிடைக்கும்?
நீ ஜெயிலுக்குள்ள போடுறத மட்டும்தான் பார்க்குற. ஜெயிலுக்குள்ள இருந்து வெளியே உடைச்சிட்டு வெளியே கொண்டு வரார். அதை பார்த்தியா எப்படி கொண்டு வராரு பாருங்க. வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்வேன், அப்ளிகேஷனே போடாம அப்பாயின்மெண்ட் கிடைச்ச ஒரே ஆள் யோசேப்பு தாங்க. அவனுக்குன்னு சொல்லி ராஜா பக்கத்துல ஒரு சீட்டை போட்டு உட்கார வச்சாரு பாருங்க. ஒரு பையன் அங்க உட்காரக்கூடாது. காரணம், என் பிள்ளைக்குன்னு சொல்லி நாங்க போட்டிருக்கேன். அவனை உள்ளே அதுக்கு போடுற, அவன் கூட இருந்து அவனை வெளியே கொண்டு வர்றேன் பார் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? சொப்பனக்காரனாகிய யோசேப்புக்கு சொப்பனத்தை காட்டல, இவனை வெளியே கொண்டு வர்றதுக்காக ஆண்டவரை அறியாத பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை காட்டினாரு. அந்த சொப்பனத்துக்கு ஒருத்தருக்கும் அர்த்தம் சொல்ல முடியாத அளவில் தேவனாகிய கர்த்தர் செய்தார். எதற்காக? இந்த யோசேப்பை வெளியே கொண்டு வருவதற்காக. பார்வோனுக்கு சொப்பனத்தை காட்டி அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லுவதற்காக யோசேப்பை வெளியே கொண்டு வந்து அர்த்தத்தை சொன்ன யோசேப்பை ஆண்டவர் விடுதலை செய்தது மாத்திரமல்ல, தேசத்துக்கே அதிகாரியாக உட்கார வைத்தாருங்க. இப்ப ஆண்டவர் அவன் கூட இருக்கிறார்னு நம்புறியே, ஆனா அவன் சிறைச்சாலைக்குள்ள இருந்த பொழுது ஆண்டவர் அவன் கூட இருந்தார்ன்றதை நம்ப மறுக்கிறியே. ஏன்? ஒன்று மாத்திரம் சொல்லுகின்றேன், எப்பொழுதும் அவர் உன்னோட கூட இருக்கிறார். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் என்று சொல்லி விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். யோசேப்பு சொல்லல, சிறைச்சாலைக்குள்ளாக போடப்பட்ட யோசேப்பு சொல்லல, ஆண்டவரே நீர் என் கூட இருந்திருப்பீர் என்றால் என்னை இங்க போட்டிருக்க மாட்டாங்க சொல்லல. சொப்பனத்தை காட்டுனீங்களே ஆண்டவரே, எங்க போனீங்கன்னு கேட்கல. காரணம், அவன் கூட தான் அவர் இருந்தார். தேவனாகிய கர்த்தர் அவன் தலையை உயர்த்தினார். அவனோடு கூட இருந்து மகிமையான காரியத்தை செய்த தேவன் உங்களுக்கும் அந்த மகிமையான காரியத்தை செய்வார். கூனி குறுகி நின்று கொண்டிருக்கிறாயா? தேவன் உன் கூட இல்லைன்னு சொல்கிறாங்களா? உன்னை பரிகசிக்கிறாங்களா? அபாண்டமாக பழி சுமத்தினாங்களா? நாளொன்று வரும். அவன் செஞ்சது இதெல்லாம் விட ஆச்சரியமான காரியம் என்ன தெரியுமா? ராஜா அவனை அறியாமலே ஒரு உத்தரவு கொடுத்தான். என்ன உத்தரவு தெரியுமா? இவனை சிம்மாசனத்துல கொண்டு வந்து உட்கார வைத்து விட்டு அவன் சொன்னான், உத்தரவு இல்லாம ஒருத்தரும் கையையும் அசைக்க கூடாது, காலையும் அசைக்க கூடாது. ஏன் அந்த உத்தரவு போட்டான் தெரியுமா? இந்த யோசேப்பு தான் எஜமானிட்ட தவறா நடந்தான்னு ஒருத்தனும் சொல்லக்கூடாது, மறுபடி உன்னை ஒருத்தனும் குற்றம் சாட்டக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த உத்தரவு. காரணம், தேவன் உன்னை விடுதலை செய்தால் அது மெய்யான விடுதலையாக இருக்கும். ஒருவரும் ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. தேவரீர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. எனக்கு அருமையானவர்களே, பழைய ஏற்பாட்டில் கிதியோன் இடத்துல ஆண்டவர் சொன்னார், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று. அவர் சொன்ன பின்பதாகவும் அவன் சொன்னான், கர்த்தர் என் கூட இருந்திருப்பார்னா எங்களுக்கு இவையெல்லாம் ஏன் நடக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் தன்னோடு இல்லை என்கின்றதை சொன்னான். இன்னைக்கு நம்ம அப்படித்தான் சொல்றோம். சொல்லாதீங்க, நீ கர்த்தர் என் கூட இருந்திருப்பார் என்றால் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தாதா. அவர் உன் கூட தான் இருக்காரு. அவர் உன் கூட இருக்கும் பொழுதும் தோல்வி வரும். அவர் உன் கூட இருக்கும் பொழுதும் வியாதி வரும். அவர் உன் கூட இருக்கும் பொழுதும் சொத்துக்களை இழந்து எல்லாவற்றையும் இழந்து கஷ்டத்துக்குள்ள போவ. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நாடல்ல, அது கொஞ்ச நாட்கள் தான். அதன் பின்பதாக எல்லாவற்றையும் உன் கூட இருக்கிற தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. இழந்து போன எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் உனக்கு ரெட்டிப்பாக கொடுப்பார். அன்றைக்கு நீ சொல்லுவாய், அன்றைக்கு என்னை விட்டு ஆண்டவர் விலகல, ஆண்டவர் என் கூட தான் இருந்தாரு. புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஆண்டவர் மிகவும் நேசித்த ஒரு குடும்பம். யோவான் 11வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசியுங்கள். இயேசு 11:5. இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரியினிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாயிருந்தார். வேதம் சொல்லுகின்றது, இயேசு மார்த்தாள், மரியாள், லாசருவினிடத்தில் அன்பாயிருந்தார். இந்த சம்பவத்தில் ஆச்சரியப்படுற ஒரு காரியம் என்ன தெரியுமா? லாசருவினிடத்தில் ஆண்டவர் அன்பாய் இருந்தார். அது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் அன்பாய் இருந்தவங்களுக்கு வியாதி வருமா வராதா? லாசருக்கு வியாதி வந்துச்சு தானே. நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாக இருக்கிறான் என்று சொல்லி இயேசுவினிடத்தில் சொல்லும்படிக்கு ஆள் அனுப்பினார்கள். நீர் சிநேகித்தவன் அல்ல, நீர் சிநேகிக்கிறவன்.
அப்போ ஆண்டவர் சிநேகிக்கிறவங்களுக்கும் வியாதி வரும். நீ வியாதியை மட்டும் பார்க்காத, அந்த வியாதியிலிருந்து அடுத்தது அவர் செய்ய போகிற மகிமையான காரியத்தை பாரு. ஹல்லேலூயா. என்ன நடக்குது தெரியுமா? ஆண்டவருக்கு சொல்லி அனுப்புகிறார்கள். அதற்கு முன்பதாகவே அவன் வியாதியில மரித்து போய்விட்டான். அவன் வியாதியில மரித்து போய் 4 நாட்கள் ஆகின்றது அடக்கம் செய். அப்பொழுது ஆண்டவர் அங்கு வருகின்றார். இந்த 2 சகோதரிகளும் ஒரே மாதிரி சொல்றாங்க பாருங்க, நம்மள மாதிரியே. என்ன சொன்னாங்க தெரியுமா? 2 சகோதரிகளும் நம்ம சொந்தக்காரவங்க தான், அப்படித்தானே? நம்மள மாதிரியே சொல்றாங்க பாருங்க. என்ன சொன்னாங்க? பிரச்சனை வந்தோன்னு இப்படி ஆன உடனே என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே, நீர் இங்க இருந்திருந்தீங்கன்னா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே. 2 பேரும் ஒரே வார்த்தையை யோவான் 11:21 மார்த்தாளும் யோவான் 11:32 மரியாளும் சொல்லுகிறார்கள். ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டானே. என்ன சொன்னார் தெரியுமா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். ஒரு காரியத்தை உங்களிடத்துல கேட்கிறேன். அவங்க 2 பேருடைய கூற்றின்படி, வார்த்தையின்படி ஆண்டவர் அங்கு இருந்திருந்தா லாசரு மரித்திருப்பானா? மரித்திருக்க மாட்டானா? நான் டீச்சரா இருந்து வந்திருக்கேன் பாத்தீங்களா? அதனால கேள்வி கேட்டு தான் பழக்கம். பிரசங்கத்தில் 1000 கேள்வி கேட்டுருவேன். அதுக்காக பதில் சொல்லாம போக மாட்டேன், பதில் சொல்லிட்டு தான் போவேன். ஏன்னா பதில் தெரிகிற கேள்வியை மட்டும்தான் உங்ககிட்ட கேட்பேன். நான் டீச்சரா இருக்கும் பொழுது பதில் தெரியாத கேள்வியெல்லாம் பிள்ளைகிட்ட கேட்டிருக்கேன். நமக்கு தான் தெரியல, இவங்களுக்காவது தெரியுதான்னு பார்ப்போம். ஆண்டவர் அங்கு இருந்திருப்பார் என்றால் லாசரு மரித்திருப்பானா? மரித்திருக்க மாட்டானா? ஆண்டவர் யோசேப்போட இருந்த பொழுது தானே சிறைச்சாலையில் போட்டாங்க. ஆண்டவர் இருந்த பொழுது தானே அபாண்டமா குற்றம் சாட்டி உள்ள போட்டாங்க. ஆண்டவர் கூட இருந்த பொழுது தானே. கானா ஊர் கல்யாணத்துல திராட்சரசம் நல்லா இருந்த பொழுதும் இருந்தாரு, குறைவுபட்ட பொழுதும் இருந்தாரு. அவர் இருந்த பொழுது தானே குறைவு ஏற்பட்டுச்சு. அநேகர் சொல்லுவார், இயேசு இருந்தால் குறையே ஏற்படாது, எங்கள் தேவனாகிய கர்த்தர் இருந்தால் குறைவு ஏற்படும், ஆனால் குறைவை நிறைவாக்கி தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. குறை இருந்த ஆண்டவர் இருக்க மாட்டார்னு சொல்லாத, இருப்பார்னு சொல்லிட்டு அது கூட சேர்த்து இன்னொன்னையும் சொல்ல. எதை சொல்லணும்? குறைவை நிறைவாக்குகிற எங்கள் தேவனாகிய கர்த்தர். நீ கிரேப்ஸை வச்சு தான் கிரேப் ஜூஸ் எடுப்ப, ஆனா நாங்க தண்ணியை வச்சே கிரேப் ஜூஸ் எடுப்போம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுகிற தேவனாகிய கர்த்தர். தங்கச்சிமா இருக்க சொல்லுவேன் நான், கிச்சனுக்கே போய் பழகி இருக்க மாட்டாங்க, திருமணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அங்க போனா சமைக்க தெரியாது. புருஷன் சொல்லுவார், எம்மா ரசமாவது வைய, ஒன்றும் செய்யாதீங்க, தண்ணியை ஊத்துங்க. தண்ணியவே திராட்சரசமாக்க மாத்தின ஆண்டவர் உன் கூட இருந்தார்னா நீ தண்ணியை ரசமாக்க தேவனாகிய கர்த்தரால முடியும். நீ விசுவாசித்தினா நீ வைக்கக்கூடிய ரசத்தை தண்ணியை வச்சு ஜெபிச்சுட்டு இதுதான் ரசம்னு குடு. அதை குடிச்சிட்டு உன் மாமியார் சொல்லுவாங்க, இதுவரைக்கும் இப்படி ஒரு ரசத்தை நான் குடிச்சதே கிடையாது, சாப்பிட்டதே கிடையாது, உனக்கு யார் சொல்லி கொடுத்தது? இது எங்க அப்பா சொல்லி கொடுத்தது. உங்க அப்பா சமைப்பாரா? எங்க அப்பா சமையல் ரொம்ப எக்ஸ்பர்ட், அவர் தண்ணியவே திராட்சை ரசமா மாத்தினவர். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, அதனால தான் ஐயாமார் சமைச்சா ரொம்ப டேஸ்டா இருக்கு போல் இருக்கு. நம்ம ஆண்டவர் தண்ணீரையே திராட்சை ரசமா மாத்தினாரு. எனக்கு அருமையானவர்களே, குறைவு ஏற்படும் பொழுது ஆண்டவர் உன் கூட இல்லைன்ற வார்த்தையை சொல்லாத, உன் கூட இருக்கிறாரு. அதை முதலாவது விசுவாசி. ஆண்டவர் என் கூட இருக்கின்றார். குறைவு இருக்கும் பொழுது என் கூட ஆண்டவர் இருக்கின்றார். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் என்று விசுவாசித்தா நீ தேவனுடைய மகிமையை காண்ப, நீ தேவனாகிய கர்த்தருடைய மகிமையை காண்ப. இயேசுவானவர் தம் சீஷர்களிடத்தில் கேட்டார், இந்த ஜனங்களுக்கு கொடுப்பதற்கு என்ன இருக்கின்றது? 5 அப்பமும் 2 மீனையும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு போதுமா? போதாது. இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு போதுமா? போதாது. உங்க சம்பளம் குடும்பத்துக்கு பத்தாது. என்ன சொல்றீங்க? என் சம்பளம் எனக்கு பத்தவே மாட்டேங்குது. நீங்க பத்தாதுன்னு சொன்னீங்கன்னா பத்தாது. 5 அப்பம் 2 மீனை, அவ்வளவு ஜனங்கள் இருக்காங்க, 5 அப்பம் 2 மீனை பிதாவாகிய தேவன் இயேசுவின் கையில கொடுத்தார். இது எப்படி பத்தும்? கேட்கல.
இது எப்படி போதுமானதா இருக்கும்? அவர் சொல்லல, கொஞ்சமானதை தன் கரத்தில் எடுத்தா திருப்தி அடைந்தவராகிய என் பிதாவானவர் கொடுத்தார் என்று ஸ்தோத்திரம் பண்ணின வேளையில் அதிசயம் நிகழ்ந்தது. குறைவை நிறைவாக்கி எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டு மீதியும் எடுத்தார்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. அல்லேலூயா. நீங்க என்ன சொல்றீங்க? கொஞ்சமா சம்பளம் இருக்கா? அதை கரத்தில் எடுத்து ஏசப்பா நீங்க கொடுத்த சம்பளத்துக்காக ஸ்தோத்திரம் சொல்றோமா? சொல்லி பாருங்க, அதை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அதிசயத்தை பார்ப்பீங்க. நான் வேகமாக கடந்து செல்கின்றேன். மார்த்தாளும் மரியாளும் சொன்னார்கள், நீர் இங்கு இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே என்று சொல்லி. ஆண்டவர் அங்கு இருந்திருந்தால் அவன் சகோதரன் மரித்திருப்பானா? மரித்திருப்பான். ஏன் தெரியுமா? பிதாவாகிய தேவனுடைய சித்தம் என்னவென்றால் அவன் வியாதிப்பட்டு மரிக்க வேண்டும். அவன் வியாதிப்பட்டு மரித்து அவன் அடக்கம் பண்ணி 4 நாட்களுக்கு பின்பதாக தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவனை உயிரோடு எழுப்ப வேண்டும் என்பதே பிதாவின் சித்தமாக இருந்தபடியினால் அவர் சித்தம் மட்டுமே நடக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தருடைய சித்தம் மட்டுமே நடக்கும். என கருமையானவர்களே, அநேகர் ஆண்டவர் இப்படி இருந்திருந்தா நடக்குமா சொல்லாதீங்க. ஆண்டவர் உங்க கூட இருக்கிறான்றதை மட்டும் சொல்லும்படிக்கு நீங்களும் நான் அழைக்கப்பட்டவங்க. இதே தூத்துக்குடியை சேர்ந்த ஒரு தங்கை திருமணம் ஃபிக்ஸ் பண்ணாங்க. சர்ச்சில் பேண்ட்ஸ் வாசித்துட்டாங்க. திருமணம் நின்று போச்சு. அந்த சகோதரி என்ன தெரியுமா சொன்னா? திருமணம் நின்று போன உடனே கர்த்தர் எங்க கூட இருந்திருந்தார்னா இதெல்லாம் நடந்திருக்குமான்னு சொல்லல. எது நின்று போனாலும் சரி, என்னானாலும் ஏசப்பா என் கூட தான் இருக்கின்றார். அவள் விசுவாசித்தாள், இன்றைக்கும் விசுவாசிக்கிறாள். என் தேவன் என்னோடு கூட தான் இருக்கின்றார். என் தேவன் என்னோடு கூட தான் இருக்கின்றார். விடுவாரா? நிச்சயம் தேவனாகிய கர்த்தர் என் கூட ஆண்டவர் இருக்கின்றார். என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியம் நடக்கும் பொழுது என்னை விட்டு அவர் விலகல, என் கூட தான் இருக்கின்றார். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் திருமணம் நின்று போனாலும் சரி, என் புருஷனாக வரக்கூடியவன் என்னை கைவிட்டாலும் சரி, நீங்க என்னை கைவிட மாட்டீங்கன்னு சொல்லியிருக்கிறது உண்மை. அந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையை நீ விசுவாசித்தீன்னா இது ஜீவன் உள்ளது. இந்த வார்த்தையை தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் என்கின்ற வார்த்தையை நீ விசுவாசித்தா அது உன் வாழ்க்கையில் அதிசயத்தை செய்யும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, கிதியோனிடத்துல சொன்ன ஆண்டவர் கர்த்தர் உன்னோட இருக்கிறார். மார்த்தாள் மரியாள் இடத்துல ஆண்டவர் நீங்க இங்க இருந்திருந்தீங்கன்னா இது நடந்திருக்குமான்னு சொன்ன பொழுது அவர் ஒன்னும் சொல்லல. விசுவாசி, நான் உன் கூட இருக்கிறேன்னு விசுவாசி. என்ன செஞ்சாரு பாத்தீங்களா? அவனோடு கூட இருந்த தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது செய்யக்கூடிய காரியத்தை பாருங்க. நேத்து நடந்த காரியத்தை வச்சு நீ சொல்ற கர்த்தர் எங்க கூட இருந்திருப்பாருனா, இன்னைக்கு நடந்த காரியத்தை வச்சு சொல்ற கர்த்தர் எங்க கூட இருந்திருப்பாருனா, நாளைக்கு நடக்க போகிற காரியம் உனக்கு தெரியாதே. குறைவு ஏற்பட்ட பொழுது, கானா ஊர் கல்யாணத்துல குறைவு ஏற்பட்ட பொழுது அங்கிருந்த தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். செத்து போன லாசருவ தேவனாகிய கர்த்தர், லாசருவே வெளியே வா என்று சொல்லி அவனை உயிரோடு எழுப்பி தேவனாகிய கர்த்தர் தம்முடைய மகிமையை ஆண்டவராகிய கர்த்தர் வெளிப்படுத்தினாரே. எனக்கு அருமையானவர்களே, நீ விசுவாசித்தால், ஒன்ன மட்டும் விசுவாசி, தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை பாப்ப. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பாப்ப. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். எங்க தகப்பனார், உங்க மத்தியில் நின்று கொண்டிருக்கிறேனே, என்னுடைய தகப்பனார் சூனியத்தில் பாதிக்கப்பட்டு அரசாங்க உத்தியோகத்தில் இருந்த தகப்பனார் அவருக்கு சூனியம் செய்ததின் விளைவு ஒரு பைத்தியக்காரனை போல மாறி போனா. அப்பொழுது என்னுடைய வயது 25. எனக்கு கிறிஸ்தவன் தான், ஆனா ஆண்டவரை தெரியாது.
அவருடைய அன்பை தெரியாது. என் தகப்பனாரை வீட்டுக்குள்ளாக வைத்து கதவை பூட்டி வச்சிருப்போம். ஒரு நாள் நடந்த சம்பவம். நான் ஆண்டவருக்குள்ளாக வந்தேன். பரிசுத்தாவின் அபிஷேகம் நான் என்னன்னு தெரியாது, என்னை அபிஷேகம் பண்ணினார். அந்த வேளையில் ஆண்டவருக்குள்ளாக நடந்து போனா சபையில வந்து ஆராதனை நடத்துவேன். ஆராதனை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது வீட்டில் என் தகப்பனாரை அடைத்து வைத்து விட்டு வருவோம். ஆராதனை நடத்தி கொண்டிருக்கும் பொழுதே ஜனங்கள் எல்லாம் சந்தோஷமா இருந்தாலும் எனக்குள்ளாக என் தகப்பனுக்கு என்ன நிகழ்ந்திருக்குமோ என்று ஆராதனை முடித்து வீட்டுக்கு ஓடுவேன். என் தாய் சொல்லுவார்கள், உன் தகப்பனாருக்கு இப்படி இப்படி நிகழ்ந்தது என்று சொல்வார். ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும். வீட்டுக்குள்ளாக வைத்து அடைத்து வைத்திருப்போம். ஒரு நாள் அங்கிருந்த ஆம்பிளிஃபயரை ஆஃப் பண்ணிவிட்டா. கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஆம்பிளிஃபயரை ஆஃப் பண்ணா விடுவாங்களா? அங்கிருந்தவங்க வந்து ஏன் ஆஃப் பண்ணினா என்று கேட்ட உடனே அடித்து விட்டார். பந்தோபஸ்துக்கு வந்த போலீஸ்காரர்கள் வேகமாக வந்து ஏன் இப்படி செய்கிறா என்று சொன்ன உடனே இந்த போலீஸ்காரருக்கும் ஒரு அடி, சுருண்டு கீழே விழுந்தா. அந்த போலீஸ்கார் என் தகப்பனாருடைய கையில விலங்கு போடப்பட்டது. நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. எங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்த ஒரு தங்கை ஓடி வந்தாள். அண்ணா அண்ணா என்று அழைத்தாள். நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். நான் எழுந்து வெளியே வந்தேன். அண்ணா, உங்க அப்பாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறார்கள் என்று சொன்னார். என்ன நடந்தது என்று தெரியாமல் வெளியே ஓடினேன். என் தகப்பனாரை இழுத்து தூக்கி ஆட்டோக்குள்ளாக வீசினார்கள். 2 போலீஸ்காரர்களும் அதில் ஏறின பொழுது நான் ஓடி சென்று சொன்னேன், என் தகப்பனார் புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள், தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னேன். ஒரு போலீஸ்காரனை பார்த்து சொன்னார், உள்ளே உட்காவும், ஓடி போய்விடு. போலீஸ்காரன் கை நீட்டி அடிக்கிறான், ஓடி போய்விடு. ஆட்டோ கிளம்பி போய்விட்டது. இன்னைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அதே இடத்துல ரோட்ல நான் ஓடினேன். அந்த ஆட்டோவுக்கு பின்னாலே நான் ஓடிக்கொண்டிருந்தேன். ஸ்டேஷனுக்கு போய் சேருகின்றோம். நான் போன வேளையில் அவர்கள் என் தகப்பனார் அங்கே விட்டுவிட்டு அந்த போலீஸ்காரர் 2 பேரும் வெளியே வருகிறார்கள். அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா? யார் வந்து கேட்டாலும் இவனை விடாதீங்க, நாங்கள் வந்து இவனை கவனித்துக் கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டு போய்விட்டார். நான் அந்த வாசல்ல நின்ற போலீஸ்காரிடத்தில் கேட்டேன், இன்ஸ்பெக்டர் இருக்கிறாரா என்று. அவர் சொன்னார்கள், 3 நாட்கள் இது பூஜா ஹாலிடேஸ் ஆனபடியினால் இன்ஸ்பெக்டர் வர மாட்டார் என்று சொன்னார். இருதயம் எல்லாம் உடைந்து நொறுங்கி போனது. ஆண்டவரே, என் தகப்பனார் போலீஸ்காரர் அடிச்சிட்டாரு. நான் ஓடி வரும் பொழுது அநேகர் சொன்னாங்க, அவன் உயிரோட திரும்பி வரவே மாட்டான், போலீஸ்காரன் அடிச்சிட்டான். சொன்னதெல்லாம் காதுல கேட்டாலும் ஆண்டவரே, ஒன்றை மாத்திரம் விசுவாசிக்கிறேன், நீங்க என் கூட இருக்கீங்க. நீங்க என் கூட இருக்கீங்க. நீங்க எங்க கூட இருந்திருப்பீங்கன்னா இப்படி எல்லாம் நடந்திருக்குமான்னு கேட்கல, நீர கூட இருக்கிறேன்னு விசுவாசிக்கிறேன். அங்க நின்று ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருந்த வேளையில் தான் என் தம்பியும் வந்து சேர்ந்தான். ஒரு போலீஸ் ஜீப் ஒன்று வந்து நின்றது. அதிலிருந்து மஃப்டியில் ஒரு ஆள் இறங்கினா. உடனே போலீஸ் ஸ்டேஷனே கொஞ்சம் அலர்ட் ஆனது. இன்ஸ்பெக்டர் வந்து விட்டார் என்று. அவர் உள்ளே போய் உட்காரும் பொழுது என் தகப்பனார் அங்கே பார்த்த உடனே, இது என்ன கேஸ்பா என்று கேட்டார். நம்ம ஆளை அடிச்சிட்டான், நம்ம ஆளை அடிச்சிட்டானா, அவனை இழுத்துட்டு வா என்று சொன்னார். இருதயமெல்லாம் உடைந்து நொறுங்கி போனது. நாங்கள் உடனே அவரை பார்க்கறதுக்காக உள்ளே வருகின்ற அந்த வேளை என் தகப்பனாரை இழுத்து கொண்டு அவர் முன்பதாக வந்த பொழுது அந்த இன்ஸ்பெக்டர் எழுந்து நின்றார். எங்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அவர் சொன்னார், என்ன தெரியுதா ஐயா உங்களுக்கு என்று கேட்டார். என் தகப்பனாருக்கு அந்த வேளையில் ஒன்றும் சொல்ல முடியல. நாங்கள் உள்ளே போனோம். நாங்கள் சொன்னோம், எங்களுடைய அப்பா தான் சற்று புத்தி சுவாதீனம் இல்லாதமா போனதுபடியினால் போலீஸ்கார் அடித்து விட்டார் என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார், இந்த ஊர்ல இருந்த உன் அப்பாவினுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டோட பையன் தானா? இங்கு நான் இன்ஸ்பெக்டராக இப்பொழுது தான் நான் வந்திருக்கின்றேன்.
என்று சொல்லிவிட்டு அவர் சொன்னார், நான் சின்ன பையனாக இருந்த பொழுது உங்கள் அப்பா என்னை தூக்கி எடுத்தவர், உங்கள் அப்பாவுக்கு இப்படி ஒரு நிலைமையா என்று நான் பரிதபிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் சொன்னார், கவலைப்பட வேண்டாம், ஒன்றும் ஆகாது, நீங்கள் எழுதி கொடுத்து விட்டு உன் தகப்பனாரை நீங்கள் அழைத்து கொண்டு செல்லலாம். ஹல்லேலூயா. எனக்கு ஒன்று மாத்திரம், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். அந்த சம்பவம் நடந்த பொழுது ஆண்டவர் எங்களோடு கூட இருந்தா, சிறைச்ச அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளாக நாங்க போன பொழுது எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு முன்பதாகவே அங்கு போய் சேர்ந்து விட்டார் ஐயா. அதுதான் நம் தேவனாகிய கர்த்தர். அதனால தான் அந்த இன்ஸ்பெக்டர், வராத இன்ஸ்பெக்டர் வந்தால் அவர் வந்தார் என்றார். எல்லா காரியத்தையும் தேவனாகிய கர்த்தர் செய்வார். ஏன் இப்படி நடந்தது என்று இன்றைக்கு ஆச்சரியப்படுகின்றோமே. ஆண்டவர் வந்து நின்றார் என்றால் இன்ஸ்பெக்டர் வருவாரு. ஆண்டவர் வந்து நின்றார் என்றால் அவர் போகக்கூடாது என்று யார் சொன்னாலும் சரி, நீங்க போகலாம்னு சொல்லுவார். அதுதான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். என் தகப்பனார் அழைத்து நான் வீட்டுக்கு வந்த பின்பதாக அந்த 2 போலீஸ்காரிடத்துல சொல்லுவோம் என்று போய் என்னை பார்த்து சொன்னாரே, ஓடி போய் விடு என்று அவரிடத்துல போய் சொன்னேன். என் தகப்பனாரை நான் அழைத்து கொண்டு வந்து விட்டேன், தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார், நான் ஆட்டோல போகும் பொழுது உன்னை பார்த்து சொன்னேன், ஓடி போய்விடு என்று சொன்ன பொழுது தான் உன்னை பார்க்கும் பொழுது என் மகனை மாதிரியே இருந்துச்சு. ஆகவே நான் போகும் பொழுது அவ்வளவு கோபத்தோடு பேசினாலும் எனக்கு அந்த கோபம் ஒன்றுமே இல்லை, உங்க அப்பாவை நீ நல்லா பார்த்துக்கொள்ள என்று சொன்னார். ஹல்லேலூயா. எல்லாருடைய கண்களிலும் தயவு. அவர் உங்க கூட இருக்கிறாரா இல்லையா? கஷ்ட நேரத்திலையும் நம்மோட இருப்பாரு, நஷ்ட நேரத்திலையும் நம்மோட தான் இருப்பாரு. நீ கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் பார்க்கும் பொழுது ஆண்டவர் என் கூட இருந்திருப்பார் என்றால் சொல்லாதீங்க, கஷ்ட நேரத்திலையும் நஷ்ட நேரத்திலையும் என் கூட இருக்கிறார்னு சொல்லி நான் தேவனுடைய மகிமையை பார்ப்பேன். இன்னைக்கு கஷ்டத்தை நஷ்டத்தை தேவனாகிய கர்த்தர் ஈடுகட்டுவா. அன்னைக்கு நீ சொல்லுவ, தேவனாகிய கர்த்தர் என் கூட இருக்கிறார். எத்தனை பேர் சொல்லுவீங்க ஆண்டவர் என் கூட இருக்கிறார்னு சொல்லி? அல்லேலூயா. வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள என் இயேசு கூட வருகிறார். மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. பாட்டு மட்டும் படிக்க கூட. வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள என் இயேசு கூட வருகிறார். மாறாவின் நீரை தேனாக மாற்றும் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர். வாழ்க்கையில பிரச்சனை வரும்பொழுது என்ன சொல்லணும்? ஆண்டவரே நீங்க இருந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும்னு சொல்லக்கூடாது. எப்பவுமே எங்க அப்பா எங்க கூட இருக்கிறாரு, ஃபெயில் ஆனாலும் கூட இருக்காரு, பாஸ் ஆனாலும் கூட இருக்கிறாருன்னு சொல்லி டீச்சரா இருக்கக்கூடிய நான் சொன்னதுனால தான் என் கூட என்னிடத்துல படித்த ஒரு மாணவன் எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயில் ஆனாலும் அவனுக்கு நான் சொன்னேன், நீ ஃபெயில் ஆனாலும் கர்த்தர் உன் கூட இருக்கிறாருன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு பெரிய பிசினஸ் மேனாக இருக்கின்றார். எனக்கு அருமையானவர்களே, அநேக வேளையில நீ நினைக்கிற வசதியா இருந்தாதான் ஆண்டவர், வசதி இல்லைன்னு ஆண்டவர் இல்லைன்னு சொல்லாதா. அவர் எப்பொழுதும் அவர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, தான் இருக்கிறார். அவர் மனுஷன் கிடையாது, அவர் தெய்வம். மனுஷனுடைய அன்பு இல்ல, தேவனுடைய அன்பு. எப்பொழுதும் சொல்லுங்க, என் கூட அவர் இருக்கின்றார். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் என்று சொல்லி சங்கீதம் 23:4 எவ்வளவு வல்லமுள்ள வார்த்தைன்னு பாருங்க. அந்த வார்த்தை அறிக்கையிடுங்க, அந்த வார்த்தை அறிக்கையிடு. நீ விசுவாசித்தால் தேவன் என் கூட இருக்கிறான்னு சொல்லி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பாப்பீங்க. ஹல்லேலூயா. நிச்சயமாக நீங்க பாப்பீங்க. தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின தேவன் உன்னோடு கூட, மரித்தவனை உயிரோடு எழுப்பின தேவன் உன் கூட இருக்கின்றார். யோபனுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து போன பொழுது அவனுக்கு இருந்து ரெட்டிப்பா கொடுத்தாரே, அந்த தேவன் உன்னோடு கூட. பிசினஸ்ல எல்லாவற்றையும் இழந்து போய் வந்து நிக்கிறியா? உன் கூட ஆண்டவர் இல்லைன்னு நினைக்காத. பணம் தான் உன்னைய வச்சு போச்சு, சொத்து தான் உன்னை போச்சு. இயேசு உன்னை விட்டு போகல, இயேசு உன்னை விட்டு போகல.
அவர் உன் கூட தாயா இருக்காரு, அவன் கூட தாமா இருக்கிறாரு. அவர் செய்வார் பாரு, எல்லாவற்றையும் இரட்டிப்பாக உனக்கு தருவா. நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். கிதியோனை போல சொல்லாத, கர்த்தர் எங்களோடு இருந்தார்னு சொல்லாத. கர்த்தர் உன் கூட இருக்கிறேன்னு சொன்ன வார்த்தைய, ஆண்டவருடைய வார்த்தைய அப்படியே விசுவாசித்து, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறா என்று நீ சொல்லும்படிக்கு அழைக்கப்பட்டவன் என்று அழைக்கப்பட்டவள். எத்தனை பேர் இனிமேல் ஆண்டவரே நீங்க என் கூட இருந்திருந்தீங்கன்னா இப்படி நடந்திருக்காதேன்னு சொல்லாதீங்க. எங்க கூட ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லி கொண்டு முன்னேறி செல்லுங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுத்தா, இந்த வார்த்தையை நீ விசுவாசித்தினா மகிமையான காரியத்தை நீ பாப்பா. எனக்கு தகப்பனார வெளியே கொண்டு வந்த தேவனாகிய கர்த்தர் எனக்கு அன்னைக்கு தான் எங்க அப்பா எனக்காக எதையும் செய்வாரு, என்னை விட்டு போகலான்ற அந்த காரியத்துக்காக, அவர் செய்த நன்றிக்காகத்தான் அன்னைக்கு நான் ஊழியம் செய்றேன். அவர் எங்களுக்கு செஞ்ச நன்றிக்காக, அதுக்காக தான் ஆண்டவருக்காக நான் ஓடுகின்றேன். எங்க அப்பா எனக்காக வந்தாரு, எனக்காக வந்தாரியா, ஸ்டேஷனுக்கு வந்தாரியா, எங்களுக்காக வந்தாரியா. அவருக்காக நாம் போக கூடாதா? தெய்வமாக இருக்கக்கூடியவர் இறங்கி வந்து என் பிள்ளைங்க கஷ்டப்படுறாரு, யாரும் வரமாட்டாங்க, ஆனா கூட வந்தாரே. அதனால தாங்க நாங்க விசேஷித்தவர்கள். தெரியல ஆண்டவரே, நாங்க ஏன் இதனால விசேஷித்தவங்கன்னு தெரியல, நீங்க என்னோடு கூட இருக்கிறதுனால. ஹல்லேலூயா. அந்த பாடலை பாடி நாம் முடிக்க போகின்றோம். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஹல்லேலூயா. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஹல்லேலூயா. என கருமையானவர்கள், இந்த வார்த்தை தேவனாகிய கர்த்தர் உங்கள் சபைக்கென்று இந்த நாளைக்கென்று கொடுத்திருக்கிற பிரத்யேகமான வார்த்தை. உன் கூட இருக்கிறான்றதை நிரூபித்து காட்டுவாரு. உன் கூட இருக்கிறாரு. என்ன பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் போய் விட்டு போயிட்டாரோ நினைக்காத, உன் கூட இருக்கிறாரு. உன் கூட இருக்கிறாரு. யோசேப்பு கூட இருந்த தேவன் அவனை உயர்த்தின தேவன். தேசத்துக்கு அதிகாரியாக உயர்த்தின தேவன் உன்னை உயர்த்துவார். உன்னை உயர்த்துவார். உன் தலை உயர்த்தப்படும். தேவனாகிய கர்த்தர் அதை செய்வார். ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு.
நிறுத்தி வேத வசனத்துக்கு மாறாக ஒரு நாளும் அறிக்கையிடாதிருங்கள் என்று சொல்லி நான் உன்னோடு இருக்கிறேன் என்று அறிக்கை